يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையினை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவன் மார்க்கத்தில் இருந்தே ஒரு சில விஷயங்களை அறிந்து வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாம் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நமக்கு நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சுவனத்திற்கு நுழைவதற்கான இலகுவான பாதை அல்லது வழி எது என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில அடிப்படையான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய உணர்வோடு இந்த உலகத்தில் பல்வேறு விருப்பு வெறுப்புகளை தாண்டிய பல்வேறு இழப்புகளை சந்தித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய கனவு, எதிர்பார்ப்பு, இலட்சியம் எல்லாமே இந்த உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற சுவனம் என்று சொல்கிற அந்த உன்னதமான அருளை எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளங்களிலும் ஊசலாடிடாத அல்லாஹுவால் முஃமின்களுக்கென்று தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற வலா தஅலமு நஃப்சும் மா உக்பிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண்குளிர்ச்சியில் இருந்து அவன் மறைத்து வைத்திருக்கின்ற எதையுமே இந்த உலகில் யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த சுகத்தை, இன்பத்தை, திகட்டாத அந்த இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற இலக்கோடும் லட்சியத்தோடும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஃமினும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக அல்லாஹ் இறை விசுவாசிகளான முஃமின்களிடத்திலிருந்து அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரங்களையும் அல்லாஹ் சுவனத்திற்கு கிரயமாக வாங்கிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை, நாம் சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம், நாம் கழிக்கிற இந்த பொழுதுகள், எமது இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே எமது சுவனத்திற்கு எம்மை அழைத்து செல்வதற்கான வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். அந்த சுவன பாதையை எம்மை இட்டு செல்லுகிற அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் நினைப்பதை போன்று அந்த சுவனம் ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. நாம் விரும்பியவாறு எங்களிடத்தில் இருக்கிற காசை கொடுத்து, எங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை கொடுத்து, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாழ்நாளை வெறும் ஈடாக கொடுத்து அந்த சுவனத்தை அடைந்து விட முடியாது. அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக கொடுக்க வேண்டிய விலை என்பது இந்த உலகத்தில் நாம் விலை மதிக்க முடியாத எங்களுடைய வாழ்நாளை செலவழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரங்களை செலவழிக்க வேண்டும். அவற்றையெல்லாம் தாண்டி எங்களுடைய மன உணர்வுகளையும் மன ஆசைகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் கட்டுப்படுத்துகிற பொழுதுதான் அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை, நிம்மதியை நாம் அடைந்து கொள்ள முடியும். எங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம், சஹாபாக்கள் என்று போற்றுகிற அந்த சமுதாயம், அந்த சுவனத்தின் காட்சிக்காக, அந்த சுவனத்தின் வாழ்க்கையில் நுழைய வேண்டும் என்பதற்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார்கள். தன் ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தார்கள். தன்னால் எவற்றையெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு, அந்த சுவனத்திற்கு ஈடாக கொடுக்க முடியுமோ அத்தனையையும் கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டு ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது குடும்பம், உறவுகள், பிள்ளைகள், தன்னுடைய தொழில், பொருளாதாரம் அத்தனையையும் விட்டுவிட்டு அந்த சுவர்க்கத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் ஒன்று பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களோடு, நீங்கள் ஏதாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் ஏதாவது என்னிடத்தில் கேளுங்கள், அதை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு உங்களுக்கு பெற்று தருகிறேன். யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக பில் ஜன்னah, உங்களோடு நான் சுவனத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தான் யா ரசூலல்லாஹ் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் சுவனத்திற்காக தியாகம் செய்த ஒரு சமுதாயமாக சஹாபிய சமுதாயத்தை பார்க்கிறோம். அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு, உஹது யுத்தகலம் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி அவருடைய காதுக்கு கேட்கிறது. 3 நாட்கள் சாப்பாடு கிடையாது. கையில் கிடைத்த கொஞ்சம் பேரித்த மலத்தை உஹது மலையினுடைய அடிவாரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி உஹது யுத்தகலத்தில் பரவுகிறது. அனஸ் இப்னு நலர் தன்னுடைய கையில் இருந்த பேரித்தம்பலத்தை தூக்கி வீசிவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் இல்லாத பூமியில் நீங்கள் எல்லாம் எதற்காக வாழ வேண்டும்? ஏன் புறமுதுகிட்டு ஓடுகிறீர்கள்? இதோ உஹது மலைக்கு பக்கத்தில் இருந்து என்னை நோக்கி சுவனத்து வாசம் அழைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு சல்லடையாக வெட்டப்படுகிற வரைக்கும் போராடினார்கள் அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சுவனம் அவர்களை எப்படித்தான் கை நீட்டி அழைத்தது. அந்த சுவனத்தினுடைய பெருமானத்தை விளங்கினார்கள். இந்த உலகம் எனக்கு தந்திருக்கிற சந்தோஷம், இந்த உலகம் எனக்கு தந்திருக்கிற இயற்கை வளங்கள், இந்த உலகம் எனக்கு தந்திருக்கிற எல்லா நிம்மதிகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தாலும் கூட சுவனத்தில் நான் கழிக்கிற ஒரு நொடிக்கு கூட ஈடாக மாட்டாது, ஒரு நிமிடத்திற்கு கூட ஈடாக மாட்டாது என்று இந்த உலகத்தை துச்சமாக மதித்து தன் வாழ்க்கை அத்தனையையும் சுவனத்திற்காக அர்ப்பணித்த ஒரு சமூகத்தை முன்மாதிரியாக கொண்டவர்கள் தான் அன்புக்குரியவர்களே நாம். ஆனால் நாமும் ஆசைப்படுகிறோம், எல்லோரும் சொல்லிக் கொள்கிறோம், நான் மௌத்தாகினால் சுவர்க்கத்திற்கு போக வேண்டுமா அல்லது நரகத்திற்கு போக வேண்டுமா என்று ஒருவரிடத்தில் கேட்டால் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த சுவனத்திற்கு அழைத்து செல்லுகிற என்னென்ன விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியான பண்புள்ளவர்கள் சுவனவாதிகளாக இருப்பார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா? என் தொழில்,
என் கொடுக்கல் வாங்கல், என் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நான் அடுத்தவர்களோடு நடந்து கொள்கிற விஷயம், இந்த நிமிடம் நான் மரணித்து போனால் என்னை சுவனத்து வானவர்கள் வந்து என் உயிரை கைப்பற்றுகிற நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது நல்லா பாதுகாக்க வேண்டும், நரகத்து வானவர்கள் வந்து என் உயிரை கைப்பற்றுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் எடை போட்டு பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அவ்வளவு இன்பங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த அந்த சுவனத்தை அடைந்து கொள்தல் என்பது அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது. ஒரு சுவனவாசி, ஒரு முஃமின் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாக அவன் செல்லுகிற பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும். அவன் தெரிவு செய்கிற வழி சரியானதாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கிற இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்று சொல்கிற இந்த மார்க்கம் எங்களை சுவனத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிற மார்க்கம். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் தஆலா உங்களை தாருஸ் ஸலாம் என்று சொல்கிற சாந்தியின் இல்லமாகிய சுவனத்தை நோக்கி அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض, நீங்கள் வானம் பூமியை விட விசாலமாக இருக்கிற சொர்க்கத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பாலும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பால் நீங்கள் விரைந்தோடி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சுவனம் எங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சுவனம் எங்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சுவனம் எங்களை காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சுவனத்தின் சந்தோஷங்களையும் சுகங்களையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சுவனத்தை அல்லாஹ் எங்களுக்காக படைத்து வைத்திருக்கிறான். அவனுக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக, அவனை ஆழமாக நேசிக்கிற மக்களுக்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சுவனம் செல்லுகிற நாம் அல்லாஹுவை ஆழமாக நம்பியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்கிற அந்த அற்புதமான படைப்பாளனுக்கு, என் வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் தந்தவனுக்கு, என் வாழ்க்கையை எப்படி அழகாக நிர்வகிப்பவனுக்கு நான் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிந்திருக்கிறோம்? அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிற அருள்கள், இந்த அருள்களின் மூலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நான் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்த வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுவனத்தை ஆசைப்படுகிற என் ஈமானிய சகோதரனே, நான் சுவனம் செல்ல வேண்டும் என்று கனவு காணுகிற, அதை வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளுகிற என் ஈமானிய சகோதரனே, அல்லாஹ் என்கிற அந்த அற்புதமான படைப்பாளன் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் எந்த இடத்தை பிடித்திருக்கிறான்? நான் வயலிலே நிற்கிறேன், நான் கடையிலே நிற்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், குடும்பத்தோடு இருக்கிறேன், அதிகாலை வேளை தூங்கிக் கொண்டிருக்கிறேன், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் இருந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், படைப்பாளன் அவன்தான் இந்த உலகத்தின் அத்தனையையும் விட பெரியவன் என்கிற அழைப்பு என் செவிகளுக்குள் தெளிவாக கேட்கிறது. என் உணர்வுகள் அதை உணர்ந்து கொள்கின்றன. இப்பொழுது என் கடையை விட, என் செல்வத்தை விட, என் கொடுக்கல் வாங்கல்களை விட, என் உறவுகளை விட, என் கேவலம் என் தூக்கத்தை விட என் மனதில் இருக்கிற என் ரப்பு எனக்கு பெரியவனாக தெரியவில்லை என்றால் நான் சுவனத்தை ஆசைப்படுவதற்கு தகுதியான ஒருத்தனாகத்தான் இருக்கிறேனா? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், ஒரே விசுவாசிகள், அல்லாஹ்வை ஆழமாக நேசித்தவர்கள், இந்த உலகத்தின் அத்தனையையும் விட, என் உயிரை விட மேலாக என் படைத்தவனை நேசிக்கிறேன் என்று சொல்கிற அந்த ஈமானிய உறுதியுள்ளவன். அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்றாவது ஒரு நாள் அல்லாஹுவை பற்றி பேசுகிற பொழுது, அல்லாஹுடைய அழைப்பு கேட்கிற பொழுது, இவையெல்லாம் வேண்டாம், என் ரப்பு எனக்கு இருக்கிறான் என்று சொல்லி ஓடோடி வந்து அவன் கடமையை முடித்து விட்டுத்தான் அடுத்த வேளை பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிற ஈமானிய சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருக்கிறோம்? அல்லாஹுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அல்லாஹுக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்?
என் தொழிலில் ஏதாவது ஒன்றில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நான் வட்டி வங்கிகளிலே போய் நின்று லோன் எடுத்து லீசிங் எடுத்து அல்லது அல்லாஹ் ஹராமாக்கிய வியாபார முறைகளில் ஏதாவது ஒன்றை செய்து சம்பாதிக்கிறேனே, என் உலகின் சம்பாத்தியங்கள், என் வருமானங்கள், என் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் என் ரப்புக்குத்தானே சொந்தமானது. அவனை எதிர்த்து போராடி, அவனை எதிர்த்து நின்று, அவன் தடுத்த காரியங்களை செய்து இந்த உலகத்தில் நான் வெற்றி பெறவே முடியாது என்கிற நம்பிக்கை இல்லாத உள்ளம் எப்படி சகோதரர்களே சுவனத்தை ஆசைப்பட முடியும்? எப்படி சுவனத்தை ஆசைப்பட முடியும்? சுவனத்தின் பாலாரும் தேனாரும் மதுவாரும் மதுரமான நீராரும் அங்கிருக்கிற முடிவில்லாத சந்தோஷங்களும் முத்துக்களாலும் மரகதங்களாலும் மாணிக்கங்களாலும் கட்டப்பட்டிருக்கிற மாளிகைகளும் கஸ்தூரி வாசம் வீசுகிற சுவனத்து மணல்களும் அங்கு போடப்பட்டிருக்கிற தங்க கட்டில்களும் எங்களை சூழ வந்து கொண்டிருக்கிற தங்க குவளைகளும் அவற்றை தூக்கி எங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிற சிதறிய முத்துக்களை போன்ற சுவனத்து வில்தான்களும் என் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் என் பொருளாதாரத்தில் கூட ஹராம் ஹலாலை நான் பேண முடியவில்லையே. அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, எப்படி சுவனத்தை ஆசைப்படுகிறோம்? எப்படி சுவனத்தை கனவு காணுகிறோம்? மரணித்தால் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நினைக்கிறோமே. வாழ்க்கையில் எதுவும் இல்லாதிருந்த பொழுதும் கூட, பல நாட்கள் பட்டினியாக இருந்த பொழுதும் கூட, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு சொட்டு தண்ணீரேனும் என் தொண்டைக்குள் போய்விடக் கூடாது என்ற போராட்டத்தில் உயிர் நீத்த உத்தமர்களை முன்மாதிரியாக கொண்ட சமுதாயம். ஆனால் சுவனம் செல்லுகிற பாதையை ஆசைப்பட்டுக் கொண்டு அத்தனையையும் அப்படியே விட்டு விடுகிறோமே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, என் சுவனத்து வழி, என் சுவனத்து கனவு நனவாக வேண்டும் என்கிற என்னுடைய உணர்வு, நான் அல்லாஹுடைய வேதத்தோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறேன்? அல்லாஹுடைய வேதத்தோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறேன்? எனக்கும் குர்ஆனுக்குமான முக்கியத்துவம் என்ன? யாராவது ஒருத்தன் அல்லாஹுடைய மார்க்கத்தை தேடி அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து வந்தால், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, அவனுக்கு நான் சுவனத்தினுடைய பாதையை, அறிவை தேடுகிற பாதையில் பயணிக்கிற பொழுது இலகுபடுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என் ஈமானிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக, அல்லாஹுடைய சட்டங்களை படிப்பதற்காக, அல்லாஹுடைய வேதத்தின் வசனங்களை அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளை செலவழிப்பதற்காக, படித்துக் கொள்வதற்காக ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை நிமிடங்கள் செலவழிக்கிறீர்கள்? எத்தனை நிமிடங்கள் செலவழிக்கிறீர்கள்? சுவனம், நான் படுத்து எழும்பி என் வேலையெல்லாம் செய்து விரும்பியவாறெல்லாம் வாழ்ந்து என் மனைவி பிள்ளைகளுடைய உரிமைகளை எல்லாம் நான் பேணாமல் இருந்து, என் அண்டை வீட்டுக்காரனை மதிக்காமல் இருந்து நான் எல்லாம் செய்துவிட்டு போனால் என் சுவனம் என் காலடியில் வந்து விழுந்துவிடும் என்று கனவு காண்கிறேனா? அம் ஹஸிபுத்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னah வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் சந்தித்த எல்லா விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்காமல் நீங்கள் சுவர்க்கத்திற்குள் லேசாக போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். மஸ்ஸத்ஹுமுல் பஸா, அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, வல்லர்ரா, பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டன, வஸுல்ஸிலு, அவர்கள் அப்படியே உலுக்கப்பட்டார்கள், அவர்கள் அப்படியே நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய தூதரிடத்திலே வந்து எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும், எப்பொழுது எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரும் என்று விரக்தி அடைந்து கேட்கிற அளவுக்கு அவர்களை அல்லாஹ் சோதனைகளுக்கு உட்படுத்தினான். அத்தனை சோதனைகளையும் தாண்டித்தான் அவர்கள் அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைந்தார்கள், அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, இந்த சுவனத்திற்காய் நானும் நீங்களும் வாழ்க்கையில் என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? அதிகாலை வேளை சுபஹு தொழுகைக்கு
என் படுக்கை அறையில் இருந்து என் பெட்ஷீட்டை தூக்கிவிட்டு என் தூக்கத்தை கூட விலையாக கொடுக்க மனம் இல்லாத நான் சுவனத்தை ஆசைப்படலாமா? சுவனத்தை ஆசைப்படலாமா? கடந்த ரமலானில் குர்ஆனை எடுத்து ஓதிய நான் ரமலான் தாண்டி ஷவ்வால் போய், துல்காதா போய், துல்ஹிஜ்ஜா போய், இதோ முஹர்ரம் வந்து நிற்கிறது. இன்னும் ஒரு புது வருடத்தை சந்தித்திருக்கிறேன். இந்த 3 மாதங்களில் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு சில பக்கங்களை ஏனும் ஓதுவதற்கு நேரம் கொடுக்காத நான் எப்படி சுவனத்தை ஆசைப்பட முடியும்? என் ஈமானிய உறவுகளே, சுவனம் அவ்வளவு விலை மதிப்பற்றதா? சுவனம் அவ்வளவு பெருமானம் இல்லாததா? என் நம்பிக்கையில் அல்லாஹுக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன்தான் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் செய்கிறான், நிர்வகிக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவனுடைய அஸ்மாக்கள், அவனுடைய சிபாத்துகள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவன் நிறைபூரணமானவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். வீட்டிலே ஒரு வறுமை வந்தால், வீட்டிலே ஒரு நோய் ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை அல்லாஹ்தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் செயற்படுத்துகிறேனா? என் வீட்டில் ஏற்பட்ட ஒரு கடன் சுமைக்காக, என் வீட்டில் ஏற்பட்ட ஒரு நோய்க்காக, என் பிள்ளையின் ஒரு வருத்தத்திற்காக அதிகாலை வேளை எழும்பிருந்து இந்த உலகின் பேரரசனிடத்தில் கையேந்தி தஹஜ்ஜுடைய நேரம், யா அல்லாஹ் என் கடன் சுமையை நீ போக்கிவிடு, என் பொருளாதார நெருக்கடியை நீ நீக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்துவிட்டு அன்று அதிகாலை தன்னுடைய முயற்சியை தொடங்கியவர்கள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இந்த சபையில் இருப்போம்? அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசுகிற எங்களால் கூட அவனிடத்தில் கையேந்துவதற்கும் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கும் முடியவில்லை என்றால், இந்த உலகத்தில் யாரும் அறியாத மறைவானவற்றின் அத்தனை பொக்கிஷங்களும் அவனிடத்தில் தான் இருக்கின்றன என்று அவன் சொல்லுகிறானே, அந்த மறைவானவற்றை அறிந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என் வீட்டில் இருக்கிற கடன் சுமையையும், என் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற நோயையும், என் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு சக்தியற்றவனாக இருக்கிறானா? ஓடி போகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் நண்பனிடத்தில் போகிறேன், என் உறவினரிடத்தில் போகிறேன். போகக்கூடாது என்பதல்ல, இவர்களை எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தர வேண்டிய ஒருத்தனை விட்டுவிட்டு தானே எல்லோரிடத்திலும் போகிறோம். இவர்களை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து தருகிற ஒருத்தனை விட்டுவிட்டு தானே எல்லாரிடத்திலும் போகிறோம். என் கனவு சுவனம் அல்லவா? என் கனவு சுவனம் அல்லவா? அந்த சுவனத்தின் சுகந்தத்தை நான் சுவாசிக்க வேண்டுமாக இருந்தால் என் ரப்பை அல்லவா நான் நேசிக்க வேண்டும். என்னை சுவனத்திற்கு அவனுடைய அருளால் தானே அனுப்ப முடியும். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நாளை மறுமையினுடைய மஹ்ஷருடைய வெற்றி அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் இந்த பூமியில் யாரும் வெற்றி பெற முடியாது. நீங்களுமா யா ரசூலல்லாஹ்? ஆம், நானும் தான். என் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்றார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய அருள் பார்வை படுகிற அளவுக்குத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐநூறு அல்லாஹ்வை எங்கு வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை எங்கு வைத்திருக்கிறோம்? வெறும் பேச்சில் வைத்திருக்கிறோம். மூச்சுக்கு 300 தடவை அல்லாஹ்தான் செய்ய வேண்டும், அல்லாஹ்தான் லேசாக்க வேண்டும், அல்லாஹ்தான் தர வேண்டும், எல்லோரும் பேசுவோம். அந்த நம்பிக்கையாவது மனதிலே இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். செயற்பாடு என்று இறங்கினால் என் வயலில் வீசுகிற நெல், என் தோட்டத்தில் போடுகிற விதைகள், இவைகள் எல்லாம் உழைப்பிக்க செய்ய வேண்டியவன் அல்லாஹ். அவன் அல்லாமல் யாரும் உழைப்பிக்க செய்ய முடியாது என்று நம்பி இருக்கிற நான் தான் என்னுடைய வயலிலே நெல் அறிவதற்காக வங்கியிலே போய் லோன் எடுக்கிறேன், வட்டிக்கு காசு எடுக்கிறேன். அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போராடுவதற்கு தயாராகுங்கள் என்ற அழைப்பை
பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு இதோ நான் தயார் என்று வங்கியிலே கொண்டு போய் வட்டிக்கு கடன் தருபவனிடத்திலே போய் கையெழுத்து வைத்து கொடுத்து விட்டு அந்த காசை எடுத்து வந்து வயலிலே நெல்லறிந்து சம்பாதித்து இந்த உலகத்தில் அல்லாஹுவை மீறி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறோமா? அல்லாஹுவை மீறி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோமா? அந்த வருமானத்தில் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சாப்பாடு கொடுத்து அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கி அனுப்பிவிடலாம் என்று கனவு காணுகிறோமா? என் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஹராத்தை கொண்டு ஊட்டப்படுகிற உடம்பு, உணவூட்டி வளர்க்கப்படுகிற உடம்பு நரக நெருப்புக்குத்தான் தகுதியானது என்றார்களே. ஏன் புரிந்து கொள்ள மாட்டோம் என்கிறோம்? ஏன் அதை உணர்ந்து கொள்வதற்கு எங்களால் முடியவில்லை? இப்படி என்றால் சுவனம் எங்களுடைய கனவு கிடையாதா? சுவனம் எங்களுடைய ஆசை கிடையாதா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் சகோதரர்களே, கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாஹுவை நம்புகிற முறையில் நம்பி அந்த நம்பிக்கைக்காக வாழுகிற சமூகமாக நாம் மாற வேண்டும். அந்த நம்பிக்கை அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்கிற அந்த சாராருடைய நம்பிக்கையோடு அல்லாஹுவை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி புரிந்து கொண்டார்களோ, எப்படி அறிமுகம் செய்தார்களோ, அதை எங்களுக்கு முன்வாழ்ந்த சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபிஈன்களும் எங்களுக்கு முன்வாழ்ந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் அதை எப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தை தேடி அறிந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை வாழ்வதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு சுவனவாதியினுடைய பண்பு. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நெருக்கடி. முஸ்லிம்களாக இருந்தால் நிறைய சட்டங்கள், நிறைய விஷயங்கள், அதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டும், அதை கேட்க வேண்டும், இதை கேட்கக்கூடாது, எத்தனை தான் எதையும் அனுபவிக்க முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் என்று இன்றைய வாலிப சமுதாயம் இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு வகையான இரண்டாம் தர மனப்பான்மையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான் அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் எப்படியும் வாழலாம் என்று வாழ முடியாது. அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதி அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்க்கையாகவே பார்க்கவில்லை. வல்-ஆகிரத்து கைருன் வ அப்கா, மறுமையினுடைய வாழ்க்கை தான் இந்த உலகின் நிரந்தரமான வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை தான் நலவானதும் நிரந்தரமானதும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றுகின்ற, உங்களை நஷ்டத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு வியாபார பொருளே தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உறவுகளே, எங்களை விட இந்த பூமியில் செல்வந்தர்களாக, பணக்காரர்களாக, கோடி கோடியாக செல்வம் சேர்த்து எத்தனையோ அட்டகாசங்களை புரிந்து எத்தனையோ ஆட்சி அதிகாரங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடிய பலர் இந்த மண்ணுக்கு கீழே போய் மண்ணால் மறைக்கப்பட்டு அடையாளமே தெரியாமல் போய்விட்டார்களே. என்றாவது யோசித்தோமா? அடையாளமே தெரியாமல் போய்விட்டார்களே என்றாவது யோசித்தோமா? அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்காக போராடியவர்கள் அல்லவா? இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தானே? இந்த உலகம் நிரந்தரமானது என்றால் அவர்கள் அல்லவா இந்த பூமியின் பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும், இந்த பூமியின் அதிகாரிகளாக இருந்திருக்க வேண்டும். இந்த ஊரிலே பிளர்ந்து வளர்ந்தவர்கள், இந்த ஊரை ஆட்சி செய்தவர்கள், இந்த ஊரை கொள்ளையடித்தவர்கள், இந்த ஊரிலே இருந்து பலருடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள் என்றெல்லாம் எத்தனையோ பேர் இருந்துதானே இருப்பார்கள். வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு நடந்துதானே இருப்பார்கள். என் ஈமானிய சகோதரர்களே, சுவனம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறோமே, ஆசையோடு இருக்கிறோமே, ஓடி ஓடி சொத்து சேர்க்கிறோம். என் வீட்டு வாசலை வந்து ஒரு ஏழை தட்டுகிறான், ஒரு தேவையுள்ளவன் யாசகம் கேட்டு வருகிறான், ஒரு பள்ளிவாசலின் தேவைக்கு உதவி தேடி வருகிறார்கள், ஒரு மதரசாவினுடைய தேவைக்கு ஏதோ ஒன்றை கேட்டு வருகிறார்கள், ஏதோ ஒரு பொதுப்பணிக்காக, ஒரு பாடசாலைக்காக ஏதோ ஒன்றை கேட்டு வருகிறார்கள். உறவுகளே, தேடி தேடி சம்பாதித்த சொத்துக்களில் இருந்து என் சுவனத்திற்காய் நான் எத்தனை ரூபாய்களை ஒரு நாளைக்கு செலவு செய்கிறேன்? என் சுவனத்திற்காய் நான் எத்தனை ரூபாய்களை முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறேன்?
ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் கை வைத்து கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு சகோதரியும் கை வைத்து கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு அல்லாஹுக்காக என்று நன்மையை நாடி ஒரு 10 ரூபாய் செலவழிப்பதற்கு கொடுப்பதற்கு மனதில்லாத நிலையில்தான் இந்த பூமியில் சுவனத்தை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் உறவுகளே. சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் உறவுகளே. எத்தனையோ விஷயங்களுக்கு செலவு செய்கிறோம், எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஜும்மாவுடைய வரவு வரும் 2000, வரும் 3000. ஆனால் பள்ளிக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து போயிருப்பார்கள். அதே சகோதரன் அன்று வெள்ளிக்கிழமை அவனுடைய சாப்பாட்டுக்காக வெளியிலே கடையில் கொடுத்து சாப்பாடு எடுப்பதற்கு 5000 ரூபாய் செலவழித்திருப்பான். பள்ளிக்கு வருகிற பொழுது ஒரு 50 ரூபாயை கொண்டு வந்து பள்ளியின் தட்டிலே போடுவதற்கு மனதில்லாத நிலையில்தான் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான். சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான். பள்ளி காசு குடும்பத்திற்கு 100 ரூபாய், 150 ரூபாய் மாதம் ஒரு முறை கொடுப்பது. போய் கேட்டால் பெரும் அரியஸ் இருக்கிறது. 3 மாதங்கள், 4 மாதங்கள், 10 மாதங்கள் கொடுக்காதவர்கள். ஆனால் அதே சகோதரனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டிற்கு 1000, 2000 செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை. வீணாக ஒரு பயணம் போவதற்கு 1000 கணக்கில் செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுப்பதை அவன் பெரியோரு செலவாக பார்க்கிறான். சுவனத்தை ஆசைப்படுகிற சகோதரன் செலவழிப்பது, சாப்பாட்டிற்கு செலவழிப்பது தவறு என்று சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் என் சுவனம் என்னை அழைக்கிற பொழுது நான் முற்படுத்தி வைத்த இந்த அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கவில்லையே என்கிற ஏக்கமும் கவலையும் ஒரு நாள் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கும். என் ஈமானிய உறவுகளே, அன்புக்குரியவர்களே, சுவனம் செல்லுகின்ற இந்த நேரான பாதையில் நாம் எப்பொழுதும் பயணிக்க தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவை நம்பி அந்த நம்பிக்கையில் அல்லாஹுக்காக வாழுகிற வாழ்க்கையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 17 முறை நாம் கட்டாயமாக ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா எங்களை நோக்கி விடுக்கிற ஒரு அன்பான அழைப்பு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நீ நேரான பாதையை காட்டி விடுவாயாக, நான் வழி தவறி போகாத பாதையை காட்டி விடுவாயாக, நான் சுவனத்திற்கு போகிற பாதையை காட்டி விடுவாயாக. அந்த பாதை எப்படியான பாதை தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ, உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் நல்லவர்களாக தெரிந்தார்களோ, உன்னுடைய அருளோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் வாழ்ந்த பாதையில் யா அல்லாஹ் என்னை நீ வழி நடத்தி விடுவாயாக, அந்த சுவனத்தை நோக்கி அழைத்து செல்வாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒவ்வொரு ரக்காத்திலும் நானும் நீங்களும் கேட்கிறோமே. என்றாவது உணர்ந்து பார்த்தோமா? அல்லாஹ் அருள் செய்த சாரார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற உலாயிகல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் வாழ்ந்த பாதையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நபிமார்கள் செய்த தியாகம், நல்லவர்கள் செய்த தியாகத்தோடு தான் என்னுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே என்றாவது ஒரு நாள் நாம் அமைதியாக அமர்ந்து யோசித்து பார்த்திருக்கிறோமா? அப்படி என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிற என் பிரார்த்தனை கூட வலுவிழந்துதான் போயிருக்கிறதா? பெருமானமற்றுத்தான் போயிருக்கிறதா? வாழ்க்கையில் இல்லையே. அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கம் தெளிவான மார்க்கம். இந்த மார்க்கம் மிக தெளிவான பாதை. ஒன்றை ஆழமாக நம்புங்கள். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் பின்பற்றுகின்ற, நீங்கள் இந்த உலகத்தில் உயிரை விட மேலாக நேசிக்கிற உங்களுடைய ரப்பும், அந்த ரப்பு அனுப்பிய உங்களுடைய தூதரும் இந்த பூமியில் அவர்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் காட்டி தந்த பாதையை விட, அவர்கள் வகுத்து தந்த திட்டத்தை விட,
தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த பாதையை விட வெற்றி மிக்க ஒரு பாதை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை மார்க்கமாக அறிமுகம் செய்கிறாரோ அது அவரிடத்தில் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது, அவர் நஷ்டவாளராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மார்க்கத்தை பற்றி என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை ஒரு வெண்மையான பாதையில் நான் விட்டு செல்லுகிறேன். லைனுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகல் போன்ற வெண்மையான பாதை, தெளிவான வழி, சந்தேகமில்லாத பாதை. அதன் நம்பிக்கைகளாக இருக்கலாம், கோட்பாடுகளாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், எல்லாம் தெள்ளத் தெளிவாக இருக்கிற ஒரு அருமையான பாதையில் உங்களை நான் விட்டு செல்லுகிறேன். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அந்த பாதையை விட்டும் அழிந்து நாசமாய் போகிற ஒருவனை தவிர வேறு எவனும் வழிதவறி போக மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் தெளிவானது. இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின், இந்த மார்க்கத்தில் எது ஆகுமாக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்கிற விஷயங்கள் எல்லாம் மிக தெள்ளத் தெளிவாக இருக்கின்றன. அவற்றுக்கிடையில் சில சந்தேகமான காரியங்கள் இருக்கின்றன. சந்தேகமானவற்றை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இந்த மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி இந்த மார்க்கத்தை ஒரு பூரணமான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சாட்சியத்தை ஒப்புக்கொண்டு பொருந்திக் கொண்ட மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை பற்றி பேசப்படுகிற பொழுது, விளக்கங்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது தடுமாறிவிடக் கூடாது. இது சரியாக இருக்குமா பிழையாக இருக்குமா என்று யோசிப்பதற்கு, விருப்ப தெளிவுக்குட்படுவதற்குரிய மார்க்கம் அல்ல. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து இதுதான் என்று சொல்லிவிட்டால் அதிலே கருத்து சொல்வதற்கு முஃமினான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொன்ன அற்புதமான மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது கொஞ்சம் சோதிக்கப்படுவோம், கொஞ்சம் பொறுமை வேண்டும். ஏனென்றால் இந்த எங்களை சுற்றி வாழுகிறவர்கள் வாழ்வதை போன்று இந்த மார்க்கத்திற்குள் இருந்து நான் வாழ முடியாது. நான் செய்கிற வியாபாரம் எல்லோரையும் போன்று செய்ய முடியாது. என் தொழிலில் நான் ஏமாற்ற முடியாது, வட்டி வாங்க முடியாது, கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி செய்ய முடியாது, அடுத்தவர்களுக்கு முகஸ்துதிக்காக நான் செய்ய முடியாது, பதுக்கல் வியாபாரம் செய்ய முடியாது. என் குடும்ப வாழ்க்கை, நான் யாரோடு திருமணம் முடிக்கிறேனோ, யார் எனக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் நான் வாழ வேண்டும். எனக்கு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்களோடு மட்டும்தான், அந்நிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நான் சேர்ந்து பழக வேண்டும். எனக்கென்று திருமண வரையறையோடு அல்லாஹ் ஹலாலாக்கி தந்த கணவனோடும் மனைவியோடும் தான் நான் வாழ வேண்டும். என் உறவுகள் அந்நிய பெண்களோடு இருக்கக்கூடாது, அந்நிய ஆண்களோடு இருக்கக்கூடாது. என் கவர்ச்சிகள் என் கணவனுக்கு மட்டுமே காட்டப்பட வேண்டும். என் ரசனை முழுக்க என் மனைவியை ரசிக்க கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் கொஞ்சம் கஷ்டமானவைகள் தான். ஆனால் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற உறுதி இருக்க வேண்டும். சில நேரம் என் குடும்ப சூழலில், நான் வாழ்ந்த பிரதேசத்தில் ஏதோ ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், ஏதோ ஒரு நடைமுறை இருக்கும். அந்த நடைமுறை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டாத நடைமுறையாக இருக்கும். அதை எதிர்த்து நிற்கிற பொழுது, அதை இல்லை என்று சொல்கிற பொழுது என் மீது சீல் குத்துவார்கள். வஹாபி என்பார்கள், தௌஹீத்வாதி என்பார்கள், குழப்பக்காரன் என்பார்கள், சமுதாயத்தை பிரிப்பவன் என்பார்கள். நான் உறுதியாக இருக்க வேண்டும். என் நம்பிக்கை இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர நேரான வழியை காட்டுபவர்கள் யாரும் கிடையாது. நான் அப்படி நம்பினால் என் பள்ளிக்குள் நடக்கிற ஒரு பிதஅத், என் பள்ளிக்குள் நடக்கிற அல்லாஹ்வின் தூதர் காட்டாத ஒரு வழிமுறை, என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வில் அல்லாஹ்வின் தூதர் காட்டாத ஒரு வழிமுறை, அதை அங்கீகரித்து மௌனமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற தூதரில் குறை காணுகிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சுவனத்தை நேசிக்கிற சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு விஷயத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் என்று ஒரு சமுதாயம் உறுதியாக இருக்கிறார்கள், அதை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், அதற்காக நிறைய எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் பிழைக்க தெரியாதவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் வாழ தெரியாதவர்கள் அல்ல, சமூகத்தோடு சேர்ந்து நடக்க தெரியாதவர்கள் அல்ல, எல்லாம் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அன்பும் நேசமும் என் மனைவி மீது கொண்டிருக்கிற காதல் உண்மையாக இருந்தால் என் மனைவி அந்நிய ஆணோடு இருப்பதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். என் கணவன் மீது வைத்திருக்கிற பாசம் உண்மையானதாக இருந்தால் என் கணவன் ஒரு தவறு செய்வதை மனைவி பொருந்திக் கொள்ள மாட்டாள். இந்த சாதாரண அன்புக்கே இந்த நிலை என்றால் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர், அவர் சொன்ன வார்த்தைகள் சத்தியமானவை, அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உண்மையானவை, அவரை விட இந்த உலகத்தில் உண்மை சொல்பவர் யாருமே கிடையாது. அவர் சத்தியத்திற்கு மாறு செய்யாதவர், அவர் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவர், எந்த அமானிதத்திற்கு மோசடி செய்யாதவர், ஒரு சிறு எறும்புக்கு கூட அநியாயம் செய்ய நினைக்காதவர், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வகையை எந்த ஒரு மறைத்தலும் இல்லாமல் அத்தனை சோதனைகளை சந்தித்து 23 ஆண்டு காலம் இந்த உலக போராட்டத்தில் அவர் வெற்றி கண்டார். 10 ஆண்டுகள் மதீனாவின் பயணமும் 13 ஆண்டுகள் மக்காவினுடைய பயணமும் அல்லாஹுவின் தூதர் என்ற ஆளுமையை இந்த பூமியில் உயர்த்தி காட்டியது. அவர் எனக்காக வாழ்ந்தார், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எங்களுக்காக அர்ப்பணித்தார். யுத்தத்திற்கு மேல் யுத்த களங்களை கண்டார். வசதியாக வாழ முடிந்த ஒரு குடும்பம், கௌரவமாக வாழ முடிந்த ஒரு குடும்பம், குறைசி பரம்பரை, மக்காவினுடைய தலைமைத்துவம் எல்லாவற்றையும் தூக்கி வீசினார் இந்த சத்தியத்திற்காக. இதோ நாம் முஹர்ரம் என்று அழைக்கிற இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் அல்லாஹ்வின் தூதர் சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு அகதியாக உடுத்த ஆடையோடு துரத்தப்பட்டார். எதற்காக? இந்த மார்க்கத்திற்காக, இந்த கலிமாவை சொன்னதற்காக, இந்த சத்திய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை இந்த பூமியில் அமல்படுத்தியதற்காக. அந்த தூதர் என் சுவனத்தை ஆசைப்பட்டவர். அவர் கனவு எல்லாம் நான் சுவனவாதியாக இருக்க வேண்டும் என்பதுதான், இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எனக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர், அவரை போன்ற ஒரு தலைவரை அரசியலிலும் காண முடியாது, ஆன்மீகத்திலும் காண முடியாது, வேறு எந்த துறையிலும் காண முடியாது என்று உலகமே தைரியமாக சொல்லுகிற, ஒட்டுமொத்த உள்ளங்களிலும் குடியிருக்கிற, உயிரை விட மேலாக நேசிக்கிற அந்த தலைவர் காட்டித்தராத ஒரு வழிமுறையை, சொல்லித்தராத ஒரு விஷயத்தை, அவருடைய பள்ளி வாசலில் அவர் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிற பொழுது அதை பார்த்து கொண்டு நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்க முடியும்? எப்படி அங்கீகரிக்க முடியும்? என் நேசம் உண்மையானது, என் நேசம் உண்மையானது. நான் பிதாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன், அது கூடாது என்கிறேன். பிதாத்துக்கள் குடும்பங்களில் நடக்கிற பொழுது அதை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறேன் என்றால் எனக்கு வாழ தெரியாமல் அல்ல, என் உயிரை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் குடும்பத்தை விட நேராக நேசிக்கிற என் தலைவருக்கு துரோகம் செய்கிறீர்கள், என் தலைவருக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதற்காகத்தான் நான் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறேன், இந்த பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறேன். ஏனென்றால் நான் சுவனம் போக வேண்டும். என் சுவனத்து பாதை என்பது அவர் காட்டிய வழிமுறையில், அவர் காட்டிய பாதையில் நான் பயணிப்பதில் மட்டுமே தான் இருக்கிறது. அவரை நம்பிக்கை துரோகியாக மாற்றி, அவரை அமானித மோசடி செய்தவராக மாற்றி, அவர் செய்யாத ஒரு காரியத்தை நன்மையாக கருதி இந்த உலகில் நான் செய்து, அதை கபரு வணக்கமாக இருக்கலாம், ஏதாவது பிதாத்துக்களாக இருக்கலாம், என்ன இபாதத்துக்களாக இருக்கலாம், என்ன துஆக்களாக பிரார்த்தனைகளாக கூட இருக்கலாம், எந்த வடிவத்திலும் இருக்கலாம், நல்லதை போன்ற தோற்றத்தில் இருக்கலாம். ஆனால் நல்லது என்றால் அதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்க வேண்டும், கெட்டது என்றால் அதை அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்க வேண்டும். என் உயிரிலும் மேலானவர், இது நான் நேசத்தினால் வைத்திருக்கிற பிரச்சாரம். உறவுகளே, என் உயிரை விட மேலாக நான் நேசிப்பவரில் வைத்திருக்கிற அன்பு, என் முகத்தில் வளருகிற தாடி கூட, என் முகத்தில் வளருகிற தாடி கூட சிலருக்கு
அவர்களின் முகங்களில் வளருகிற தாடி அசிங்கமாக தெரியலாம், அருவருப்பாக இருக்கலாம், வலித்து வீசிவிடலாம். நான் ஏன் வைக்கிறேன் தெரியுமா? ஏன் வைக்க சொல்லுகிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் பௌர்ணமியை விட மிக அழகாக ஒரு மனிதர் இருந்தாராம். அவரை பார்த்த அவர் தோழர்கள் எல்லாம் 14ஆம் நாள் பிறையையும் பார்த்திருக்கிறோம், அல்லாஹுவின் தூதரின் முகத்தையும் பார்த்திருக்கிறோம். அல்லாஹுவின் தூதரின் முகத்தில் இருந்த வெளிச்சத்தை அந்த நிலவில் கூட காண முடியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு அழகான மனிதர். அந்த அழகான மனிதர் கூட தன் அழகை மெருகூட்ட அவருடைய முகத்தில் தாடியோடு இருந்தார் என்பதை நான் படிக்கிற பொழுது, இந்த உலகத்தில் நான் தாடி வைத்து அவலட்சணமாய் அடுத்தவனுக்கு தெரிந்தாலும் என் உயிரை விட மேலானவர் வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் அதை செய்கிறேன். என் காளைகள், என் ஆடைகள் கரண்டைக்கு கீழே போய்விடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்? எனக்கு ஒரு மீட்டர் துணி அதிகமாக வாங்க முடியாது என்கிற காரணத்தினாலா, அல்லது தைப்பவரிடத்திலே சென்று கொஞ்சம் நீளமாக தையுங்கள் என்று சொல்ல முடியாத காரணத்தினாலா? என் தலைவர் நாளை மறுமையில் நீ கரண்டை காலுக்கு கீழே பெருமையோடு ஆடை அணிந்திருந்தால் அல்லாஹ் உன்னை பார்க்க மாட்டான் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, அந்த தூதரின் பெருமானத்திற்காக, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசியுங்கள். அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசியுங்கள். என் மனைவி வீட்டை விட்டு வெளியிலே போகிற பொழுது, என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியிலே போகிற பொழுது அந்நிய ஆண்கள் கவருகிற அடிப்படையில் மோசமான அரைகுறை ஆடைகளோடு போகிறாள், அலங்காரமான ஆடைகளோடு போகிறாள். இப்பொழுது என் மனைவியை ரசிப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறாள், என் பிள்ளையை பார்ப்பதற்கு கவர்ச்சியாகத்தான் இருக்கிறாள். நான் அப்படியே அவர்களை அனுமதிக்கிறேன். ஒரு திருமண வீட்டிற்கு போய் வா என்று சொல்லுகிறேன். என் ஈமானிய உறவுகளே, என் மனைவி மீது கொண்ட அன்பு, அவள் அப்படி போவதை என்னால் தடுக்க முடியவில்லை என்றால், என் பிள்ளையின் மீது கொண்டிருந்த பாசம், அவள் கேட்ட ஆடையை நான் வாங்கி கொடுத்து அவள் எந்த நிலையில் அவளுடைய அங்கங்களை வலிக்க காட்டினாலும் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால், என் உள்ளத்தில் அல்லாஹுவின் தூதருடைய அன்பு எங்கே இருக்கிறது? அல்லாஹுவின் தூதருடைய அன்பு எங்கே இருக்கிறது? தன் குடும்பத்தை விட, தன் சொத்துக்களை விட, தன் பிள்ளைகளை விட, தன் உயிரை விட மேலாக நேசிக்கிற வரை, என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது என்றார்களே ரசூலுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அந்த நேசத்தின் பெருமானம் தான் என்ன? என் தலைவர் தடுத்திருக்கிறார், என் தலைவர் தடுத்திருக்கிறார், என் உயிரை விட மேலானவர் தடுத்திருக்கிறார். நான் எப்படி அனுமதிப்பேன் என் பிள்ளைக்கு? நான் எப்படி அனுமதி கொடுப்பேன் என் மகளுக்கு? நான் எப்படி அனுமதி கொடுப்பேன் என் மனைவிக்கு அரைகுறை ஆடைகளோடு அவள் போவதற்கு? அந்நிய ஆண்கள் ரசிக்கிற ஆடைகளோடு நான் வெளியிலே அவரை அனுப்புவதற்கு எப்படி அனுமதிப்பேன்? என் கணவனை அனுமதித்தாலும், என் கணவனே கண்டும் காணாமல் இருக்கிற ரோஷம் கட்டவனாக இருந்தாலும், நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் போக வேண்டும். இறுக்கமான ஆடை அணியக்கூடாது, கவர்ச்சியான ஆடை அணியக்கூடாது, மனம் பூசக்கூடாது. வெளியிலே போகிற பொழுது அந்நிய ஆண்கள் பார்க்கிற வகையிலே, அந்நிய ஆண்களை ஈர்க்கிற அமைப்பிலே ஆடை அணியக்கூடாது என்றிருக்கிறார். நான் அணிந்து கொண்டு போக மாட்டேன், நீங்கள் என்னை விட்டுவிட்டு போனாலும் பரவாயில்லை, என் தலைவருக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற பெண்கள் சமுதாயம் இந்த பூமியில் இருந்து இல்லாமல் தானே போய்விட்டது. எப்படி சகோதரிகளே, சகோதரர்களே சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும்? அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்காத ஒரு சமுதாயத்தால் எப்படி சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும்? அன்புக்குரியவர்களே, கொள்கைகளின் பெயரால் இன்று பிரிந்து போய் கிடக்கிறோம். எது மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆதாயங்களுக்காக, இந்த உலகத்தின் கௌரவங்களுக்காக தங்களுடைய மனதில் பட்டதையெல்லாம் கொள்கைகளாக சொல்லிக்கொண்டு செயல்களாக செயற்படுத்தி கொண்டிருக்கிற உறவுகளை பார்க்கிறோம். ஈமானிய உறவுகளே, எங்கும் போக தேவையில்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய காலத்தில் இதை செய்து அல்லாஹுவின் தூதருடைய சமுதாயத்தில் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் என்கிற முன்னோர்கள் இதை அங்கீகரித்து செயற்படுத்தி இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு விடை வந்தால், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அது மார்க்கமாக இருக்கும். இல்லை என்றால் அது மார்க்கமாக இருக்க மாட்டாது. ஒரு மையத்து மரணித்தால் கத்தம் ஓதுகிறோம், அதற்காக சாப்பாடு கொடுக்கிறோம்,
3ஆம் நாள், 7ஆம் நாள், 40ஆம் நாள் என்கிற சில அடிப்படைகளை வைத்து ஊரின் வளமை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கவில்லையே. தன்னுடைய மகளுக்கு அவர்கள் செய்யவில்லையே, தன்னுடைய மனைவிமாருக்கு செய்யவில்லையே, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு செய்யவில்லையே, தன்னோடு உடனிருந்த தோழர்களுக்கு செய்யவில்லையே. பத்ரிலே ஷஹீதான சஹாபாக்களுக்கோ, உஹதிலே ஷஹீதான சஹாபாக்களுக்கோ ரசூலுல்லாஹ் அப்படி ஓதவில்லையே. அப்படி தனிமையிலே ஒரு ஆலிமை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்யவில்லையே, சாப்பாடு கொடுக்கவில்லையே. இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை விட பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும், அல்லாஹுவின் தூதரை விட குர்ஆன் ஓதி ஹதியா செய்வதற்கும் இந்த உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மௌலவிமார்கள் தகுதியானவர்களா? அல்லாஹுவின் தூதர் அந்த சேவையை செய்யவில்லை என்றால் ஏன் சகோதரர்களை அதை நாம் செய்ய வேண்டும்? இதைத்தானே நாம் கேட்கிறோம். ஒரு கபரடிக்கு போய் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على صلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் சுவனம் செல்கிற அந்த பாதையில் ஆசையோடு பயணிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கம் தடை செய்திருக்கிற
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத என்ன வழிமுறைகள் எங்களுக்கு மார்க்கமாக அறிமுகம் செய்யப்பட்டாலும் கூட அந்த வழிமுறைகளை நாம் எல்லா வகையிலும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக அவை பின்பற்ற தகுதியற்றவை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயற்பட வேண்டும். சில நேரங்களில் இந்த விஷயத்தை பேசுகிற பொழுது நாம் ஒரு குழப்பவாதிகளாக அல்லது பிரச்சனைக்குரியவர்களாக கடந்த காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இது பிரச்சனைக்குரிய எந்த விஷயமும் அல்ல, இது பிரச்சனைக்குரிய எந்த காரியமும் அல்ல. நாம் தெளிவாக இருக்கிறோம். எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை நீங்கள் யார் சொன்னாலும் தலைக்கு மேல் வைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத, காட்டாத புதிய காரியங்களை எவ்வளவு அழகாக, எவ்வளவு பெரிய படித்தவர்கள் வந்து எங்களிடத்தில் சொன்னாலும் அல்லாஹுவின் தூதரை விட பெரிய ஒரு அறிஞர் எங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். இந்த நம்பிக்கை தான் அன்புக்குரியவர்களே எங்களை இப்படியெல்லாம் வாழ வைக்கிறது, இப்படியெல்லாம் ஓட வைக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக விரும்பியதையெல்லாம் செய்து வாழ்ந்துவிட்டு மரணிப்பதை விட சில சோதனைகளோடு மனதை கட்டுப்படுத்தி நபி அவர்கள் இப்படித்தான் செய்துவிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற பாதையில் வாழ்ந்து மரணித்தல் என்பது அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே எங்களுக்கு மிக இலகுவானது. ஒருவேளை இந்த உலகம் கடினமானாலும் மறுமைக்கு பின்னரான, மரணத்திற்கு பின்னரான நிகழ்வுகள் எங்களுக்கு அதை எடுத்து சொல்லும் என்பதை அன்புக்குரியவர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய உறவுகளே, இறுதியாக இந்த உலக வாழ்க்கையை ஆழமாக நேசிக்காதீர்கள். இந்த உலக வாழ்க்கையை ஆழமாக நேசிக்காதீர்கள். இந்த உலக வாழ்க்கை மிக குறுகியது. இதோ பேசிக் கொண்டிருக்கிற நான் என் மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு தூரத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த பயணம் பாதி வழியில் முடியுமா, மீதி வழியில் நான் ஜனாசாவாகத்தான் போய் சேருவேனா என்கிற நம்பிக்கை எனக்கும் தெரியாது, இங்கிருக்கிற உங்களுக்கும் தெரியாது. இந்த பள்ளிக்கு வந்திருக்கிற இந்த நூற்றுக்கணக்கான சகோதரர்களில் நீங்கள் இந்த பயானை முடித்துவிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்து நிம்மதியாக இரவில் தூங்குவீர்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் கிடையாது. இரவு தூக்கத்திற்கு செல்லுகிற நீங்கள் நாளை காலை இதே உயிர் துடிப்போடு எழுந்து உங்களுடைய வேலைகளுக்கு செல்வீர்கள் என்கிற உத்தரவாதம் உங்களுக்கும் கிடையாது. இந்த குறுகிய பயணம், இந்த பயணத்தில் கொஞ்சமாவது என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக வாழுகிற வாழ்க்கையில் சந்தோஷம் அடைந்தால், கொஞ்சம் தியாகம் செய்தால், இறுக்கி பிடிக்கிற மரணத்தின் வேளையில், துடிதுடித்து போகிற மரணத்தின் வேளையில் நான் என்னுடைய கடைசி வார்த்தையை அல்லது கடைசி பார்வையை பார்க்கிற வேளையில் என் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் கண்டவனாக நான் மரணித்து போகலாமே என்கிற அந்த ஆசைக்காகவும் அந்த ஏக்கத்துக்காகவும் தான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இந்த உலகத்தை நேசிக்காதீர்கள் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தை நேசிப்பதனுடைய விளைவுதான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே எல்லா பாவங்களையும் அங்கீகரிக்கிறோம், எல்லா தவறுகளையும் அங்கீகரிக்கிறோம். ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை மோசமான நிகழ்வுகள், மார்க்க விரோத செயற்பாடுகள். ஒரு ஜனாசா வீடு, இந்த ஜனாசா குளிப்பாட்டுகின்ற கபனிடுகிற நிகழ்வு இந்த ஊரின் பல பகுதிகளிலும் நடைபெற்றது. அங்கு அந்த நிகழ்வுகளை முடித்துவிட்டு அங்கிருப்பவர்கள் கேள்வி கேட்கிற பொழுது அல்லது அவர்களோடு பேசுகிற பொழுதுதான் விளங்குகிறது ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு எத்தனை விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் வாழ்நாளில் ஒரு ஜனாசா கூட அடக்கவில்லையா? அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஜனாசாவை கூட கபனிடவில்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஜனாசாவுக்கு கூட தொழுகை நடாத்தவில்லையா? தன்னுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அடக்கம் செய்தார்கள். தன்னுடைய மனைவிமார் தான் உயிரோடு இருக்கிற பொழுது எத்தனையோ மனைவிமார் மரணித்து போனார்களே, தான் உயிரோடு இருக்கிற பொழுது எத்தனையோ தன்னுடைய தோழர்களை இழந்தார்களே, தன்னுடைய உறவினர்களை இழந்தார்களே, அவர்களை எல்லாம் கவனிடுகிற, அவர்களை எல்லாம் ஜனாசா குளிப்பாட்டுகிற அத்தனை வழிமுறைகளையும் சொல்லித்தராமல் தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து போனார்கள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உறவுகளே? அல்லாஹ்விடத்திலும் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விடத்திலும் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? பித்அத்துக்களை ஹயாத்தாக்குகிற சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எளிய உதாரணமாக விளங்கப்படுத்துவது, எங்களுடைய பள்ளி வாசல்களில் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் கூட்டு துஆக்கள் ஓதுகிறார்கள். துஆ தானே ஓதுகிறார்கள், நல்ல விஷயத்தை தானே அல்லாஹ்விடத்தில் தானே கேட்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்கிறோம். ஏன்
ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திய 13 ஆண்டு காலங்களில் அல்லாஹுவின் தூதருக்கு கேட்க தெரியாத விஷயங்களையா நீங்கள் கேட்டுவிடப் போகிறீர்கள்? அப்படி என்றால் தொழுகைக்கு பிறகு இப்படி கையேந்தி நீங்கள் கூட்டாக பிரார்த்தனை செய்தல் நன்மை என்கிற ஒரு காரியத்தை அல்லாஹுவின் தூதர் மறந்து விட்டார்களா? ஒரு அமானிதத்தை மறைத்து விட்டார்களா? அவர்களுக்கு வந்த ஒரு நல்ல காரியத்தை காட்டாமல் போய்விட்டார்களா? இந்த அநியாயத்தை ஏன் செய்கிறோம்? ஏன் செய்கிறோம் உறவுகளே? அல்லாஹுவின் தூதருக்கு தெரியாமல் போன விஷயமா அது? ஒரு தொழுகையில் 13 ஆண்டு காலம் மிஅராஜுடைய பயணத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதரின் 50வது வயதில் தொழுகை கடமையாக்கப்படுகிறது. மக்கா காலத்தில் 3 ஆண்டு காலம், மதீனா காலத்தில் 10 ஆண்டு காலம். மக்காவை விடுங்கள், மதீனாவினுடைய 10 ஆண்டு காலம் தான் ஜனாதிபதியாக இருந்து தான் சொல்லுகிற சட்டம் மட்டுமே மதீனாவை ஆட்சி செய்த காலம். அவர்கள் எதை செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லாத காலம். அவர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே பின்பற்றி போன காலம் மதீனாவினுடைய காலம். அத்தனை சஹாபாக்களும் இருந்தார்களே. நபி அவர்கள் யுத்த தேவைக்காக வேறு காரணங்களுக்காக மதீனாவை விட்டு வெளியேறுகிற சந்தர்ப்பத்தில் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் மஸ்ஜித் நபவியின் இமாமாக இருந்தார்களே. அந்த இமாமத் செய்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது எங்களுடைய ஊர்களில் நடப்பதை போன்று ரசூலுல்லாஹ் செய்ததற்கான ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்றுதானே இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். துஆ ஓத தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதரின் மீது கொண்ட நேசத்தினால் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வேறொன்றும் கிடையாது. உங்களின் மீது கொண்டிருக்கிற கோபத்தினால் அல்ல என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் புரிந்து கொள்ள வேண்டும். பித்அத்துகளுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக செய்கிற விஷயங்களுக்கு பேசுகிறோம் என்றால் அல்லாஹ்வின் தூதரின் மீது இருக்கிற அன்பு என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சுவனம் செல்லுகிற பாதை என்பது எங்களுடைய இபாதத்துகள் ஊடாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதன் ஊடாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த வழிமுறையை காட்டி இருக்கிறார்களோ அந்த வழிமுறையை தேடி படித்து அதன்பால் நாங்கள் தவறி விடாமல் செல்வதன் ஊடாக மட்டும்தான் எங்களுக்கான சுவன பாதை இலகுபடுத்தப்படும். அந்த பாதைக்கான ஒரு அழைப்பாகத்தான் இந்த இஜ்திமா உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதில் எல்லாவற்றையும் நான் சொல்லி முடித்து விட்டேன் என்பதல்ல, ஒரு துளியை தொட்டு வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் யோசியுங்கள், நாம் போகிற இந்த பாதையில், நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் பயணித்தால் அல்லாஹுடைய சுவனத்தை அடைந்து கொள்ள முடியுமா என்பதை ஒவ்வொருவரும் யோசியுங்கள். அந்த வாழ்க்கையில் நான் அடைந்து கொள்ள முடியாது என்று உங்களுடைய ஆழ்மனது சொன்னால் அல்லாஹுக்காக மாறுங்கள். நிரந்தரமான சந்தோஷத்தை, நிரந்தரமான நிம்மதியை நோக்கி நகர்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.